ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பைக் ரைடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட லடாக் ட்ரிப்புக்காக பைக்கை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாம் பேக்கிங்லாம் முடிஞ்சு நாளைக்கு வந்து பைக் ஷிப் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஃபாக் லைட் கிளாம்ப்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ கேரோடது. ஏன்னா இந்த குட்டி ஃபாக் லைட் பார்த்திங்களா, இது வந்து நான் ஆட்டோ இன்ஜினோட கிளாம்ப்ஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பட் இது ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு, அதே மாதிரி ரொம்ப ஷேக்கியாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து மாற்றிட்டு இந்த இடத்துல வர மாதிரி கிளாம்ப் அதுதான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுதான் பார்த்தீங்கன்னா மோட்டோ கேரோடது, பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து எங்கே வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ரைட் அட்வென்ச்சர் அப்படின்ற ஒரு பெங்களூர் கம்பெனி. ஜஸ்ட் 1100 கிடச்சி. ஸோ அவங்களோட ஸ்டிக்கர் ஒன்று, கீ செயின் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்துச்சு, கொஞ்சம் டிலே. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த கிளாம்ப் வந்து ரிமூவ் பண்ணி வேறு எதுக்காக யூஸ் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ இது இன்ஸ்டலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த நம்பர் பிளேட் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே இருக்குல்ல இந்த இதையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த 2 பீஸ் வந்திருக்கு. இது இப்படி தான் உட்காரும். கீழே ஒரு பீஸ், இது ஒரு பீஸு. இது எங்கே உட்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் இருக்குல்ல, இதையும் ரிமூவ் பண்ணணும், அந்த மேலே இருக்க பீஸையும் ரிமூவ் பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். தெரியுதா? இதோ இந்த பீஸ், லென்த் பீஸையும் இந்த பீஸையும் ரிமூவ் பண்ணணும். இப்போ ஹெட்லைட்டையும் ரிமூவ் பண்ணணும். ஹெட்லைட்டையும் ரிமூவ் பண்ணணுன்னா உள்ளே பார்த்திங்களா ஒரு நெட் இருக்குது. ஸோ அந்த நெட்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டு தான் இதை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா ஹெட்லைட்டை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பீஸ் இருக்குல்ல, 2 போல்ட்டையும் கழட்டினா இந்த பீஸ் அப்படியே வந்துடும். ஓகே, கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சில வாஷஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சிங்கிள் பீஸ் இது, அதனால தான் வந்து அவங்க 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை கழட்டணும். மேலே நட்டு வந்து இது கூடவே ஸ்க்ரூ ஆகிருக்கு. ஓகே, ஸோ கீழ் வழியாக தான் கழட்டணும். ஓகே, இந்த ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு கீழே தெரியுதா, இந்த கழட்டுறதுக்கு சின்ன எல்என்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பெரிய எல்என்கி வந்து இந்த இடத்துல போகாது. அப்படியே நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மட்காடியும் கழட்டணும், அது தேவையில்லாத வேலை. ஸோ நீங்கள் சின்னதாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு சைடு கழட்டியாச்சு, நெக்ஸ்ட் அந்த சைடு கழட்டினா இந்த பார்ட் அப்படியே வெளில வந்துடும். பாருங்கள், கீழே இந்த 2ஐயும் கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்படியே ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும், அழகாக வந்துடும். நம்பர் பிளேட் நம்மக்கிட்ட வந்துடுச்சு. தெரியுதா? இதுதான் இந்த பார்ட். ஸோ இது நம்ம சைடில் வச்சுக்கலாம். ஏன்னா நம்பர் பிளேட் நம்ம லாஸ்ட்டாக கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இப்படி வரும், இந்த இடத்துல இப்படி வரும், வச்சு நம்ம டைட் பண்ண வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தெரியுதா? சரி, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க. மட்கார்டை ஃபஸ்ட்டே நீங்கள் கழட்டிடுங்க. இது கழட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இதை கழட்டாமல் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஃப்ரண்ட் மட்கார்டை ஃபஸ்ட்டு கழட்டிடுங்க. அதை கழட்டாமல் ட்ரை பண்ணேன், ரொம்பவே சிரமமாகிடுச்சு. கடைசியில் கழட்டிட்டு தான் போட்டேன். எல்லாமே ஓகே, பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு. தெரியுதா? நெக்ஸ்ட் இந்த ஃபாக்லாம் மட்டும் இங்கேருந்து கழட்டி அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த பீஸ் உட்கார்றது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஹெட்லைட்டையும் கழட்டிடுங்க, கீழே இந்த மட்கார்டையும் கழட்டிடுங்க, நம்பர் பிளேட்டையும் கழட்டிடுங்க. கழட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபாக் லைட் கிளாம்ப்ஸ் தெரியுதா? ஃபிக்ஸ் பண்ணி ஒயர்லாம் ரவுட் பண்ணி பக்காவாக இன்சைட் பேக் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இப்போ இதோட ரீசெண்ட் லுக். இதை வண்டி எப்படி இருக்குன்னு பயங்கரமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வியூவுமே செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த ஃபாக் லைட்ஸ் வந்து போயிடுச்சு. பட் ஸ்டில் ஓகே, இப்போதைக்கு கொஞ்ச நாள் ஓட்டுவோம். ஃபுல்லாக போனதுக்கப்புறமா வேறு எதாவது பார்த்து வாங்கிக்கலான்னு ஒரு பிளான். ஏன்னா கீழே வந்து ஆல்ரெடி நான் மேட் டாக் வச்சுருக்கேன், மேலே மட்டும்தான். இந்த லடாக் ட்ரிப் போயிட்டு வந்து பார்ப்போம். ஸோ நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஆகிடுச்சு, ஏன்னா இந்த இடத்துல அந்த கிளாம்ப் உள்ளே உட்காரது கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு. அட் த சேம் டைம்
நான் என்ன பண்ணேன்னா இந்த மட்கார்டை கழட்டாமல் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி இந்த மட்கார்டை கழட்டுறது தான் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு 4 போல்ட்டு அதை மட்டும் நீங்கள் கழட்டினீங்கன்னா ஈஸியாக கழட்டிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே கூட அதை ரிமூவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு ஈஸியாக வந்துடுது. ஆனால் ஹெட்லைட்டை ரிமூவ் பண்ணிக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹெட்லைட்டையும் மட்கார்டையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆச்சு, பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே ஃபைனலாக போட்டு முடிச்சாச்சு. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த கீழே இருக்கிற வாஷர் இருக்குல்ல, இது கீழே பாருங்கள், இங்கே ஒரு வாஷர் இருக்கும். இந்த வாஷர் வந்து ஓயில் வர்றது கொஞ்சம் தடியாக இருக்கும். ஆனால் அது வந்து இதுக்கு செட் ஆகலை, ஏன்னா ஸ்க்ரூவோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விட சின்ன சைஸ் வாஷர், அதை விட ஒரு 1 mm 2 mm கம்மியாக இருக்க வாஷர் தான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஏதாவது மெக்கானிக்கிட்ட கொண்டு போனீங்கன்னா அவங்ககிட்ட இதெல்லாமே ஈஸியாக இருக்கும், அவங்க ஈஸியாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் நீங்களே பண்ணலாம், ரொம்ப பெரிய வேலை இல்லை. இந்த கிளாம்ப் நல்லா இருந்துச்சுன்னா லிங்க் வேணால் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணுன்னு தெரியும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் லடாக் சீரீஸ் வரப்போகுது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த வீடியோஸ் போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர்.